எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பூரிக்கு மசாலா பார்க்க போகிறோம். பூரி அப்படின்னாலே அதுக்கு சைட் டிஷ் மசாலா அப்படிங்கிறது தான் எப்போதுமே செய்யக்கூடியது. அந்த மசாலானான்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடியது. வெங்காயம் சேர்க்காமல் வெங்காயத்துக்கு பதிலாக வேறு ஒரு காய் சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக வெங்காயம் போட்டால் கூட இந்த டேஸ்ட்டு வராதுங்க. அந்த மாதிரி ஒரு மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலாவையே ஒரு மசால் தோசைக்கு எப்படி வச்சுக்கலாம், அதுக்கு முக்கியமாக ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த மசாலாவில் நம்ம கடலை மாவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த டேஸ்ட்டான வெங்காயம் சேர்க்காத ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான மசாலா எப்படி செய்யலாங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். பூரிக்கு மசாலா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலை எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வெங்காயம் சேர்க்காமல் நம்ம ஒரு மசாலா பண்ணுறோம் அப்படின்னா முட்டைக்கோஸை நல்லா நீளமாக மெல்லிசாக துருவி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டையும் சின்ன சின்னதாக நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி இதெல்லாம் சேர்க்குறப்ப அந்த மசாலா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்க்காத மசாலா செய்கிறப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க, நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். 4 பச்சை மிளகாய், 2 இன்ச்சு இஞ்சியை தோல் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட் பட்டாணிலாம் சேர்க்குறப்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவு சேர்க்காம நல்லா 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையை பொடிச்சு இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்ச உடனேயே நறுக்கி வச்சுருக்கிற நம்ம அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்காமல் நம்ம இந்த மாதிரி மசாலா செய்கிறப்ப பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சோடனே அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகள், அதாவது முதல்ல முட்டைக்கோசு, கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை வதக்கி எடுக்கிறோமோ ரொம்ப குறைச்சலான தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கலாம். தண்ணி விடாமல் இதை வேக வைக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்க்குறப்ப சீக்கிரம் உங்களுக்கு இந்த காய் வதங்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மசாலா அப்படின்னாலே லைட் எல்லோயிஷ் கலர் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக நம்ம மஞ்சப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ மஞ்சப்பொடி சேர்க்குறேன். அடுத்தது கல் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறப்ப சீக்கிரமே வதங்கும். காயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா பரட்டி விட்டுட்டே இருந்தால் நல்ல ஒரு நிறம் மாறி இருக்குது பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 75 ml தண்ணி, ரொம்ப குறைச்சலாக விடணும். தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். லிட்டு போட்டு சிம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். அந்த டைமில் நம்ம இந்த 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையே சேர்த்து நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்க ரொம்ப உருவே தெரியாமல் மசிக்காமல் 1-2 சின்ன பீஸ் அந்த உருளைக்கிழங்கு தெரியணும். அந்த மாதிரி நம்ம இதை உடச்சி விட்டுடலாம். இந்த டைமில் பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கும், தண்ணியும் சுண்டிருக்கு. பட்டாணி, கேரட்டு எடுத்து எல்லாத்தையும் பார்க்கலாம். முட்டைக்கோஸ் நல்லாவே வெந்திருக்கும். ஆனால் இந்த பட்டாணியும் கேரட்டும் வேகிறது ரொம்ப முக்கியம். பட்டாணி நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃப்ரோசன் பட்டாணி, பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி ஒரு கைப்பிடி எடுத்து ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இந்த பொட்டுக்கடலை பொடியை நம்ம தூவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளறி வச்ச அந்த பொரியல்னு கூட சொல்லலாம், இதை ஒரு மசியல்னு கூட சொல்லலாம். அப்படியே இந்த உருளைக்கிழங்கு காயோடு சேர்த்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3 மசால் தோசை போட போகிறேன். இப்போ பூரி மசாலா அப்படின்னா கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பொட்டுக்கடலை மாவு தூவுறேன். பொட்டுக்கடலை இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டேஜில் நீங்கள் தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா காயோடு பரட்டி விட்டுட்டு நல்லா அந்த ஓரளவு இந்த ரா ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவும் போட்டு காயோடு நல்லா பரட்டிட்டு நல்லா 1/4 லிட்டர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லாவே காணும். இப்போ அப்படியே நம்ம அதை அடுப்பை நிறுத்திட்டு மூடி வச்சுடலாம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நான் அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ பூரி போட்டுருக்கேன் பாருங்கள். இந்த பூரி பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் நான் மாவு பிசைஞ்சு போட்டிருக்கேங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பூரி எப்படி செய்யலாம், அதுக்கு எப்படி மாவு பிசையணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒவ்வொரு பூரியுமே நல்லா உப்பி வரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பூரியும் போட்டு வச்சாச்சு. தட்டில் ப்ரெசன்ட் பண்ணலாம். ஒரு 3 பூரி நான் பிளேட்டில் வச்சுருக்கேங்க.
அடுத்தது மசாலா பார்த்திங்கன்னா சூடு ஆறுனப்புறமும் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இலகலாக வேணும்னு நினச்சிங்கன்னா சுடுதண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 100 ml ஆகுது நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியே சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. திரும்பவும் இதை அடுப்பில் போட்டு கிளறக்கூடாது. ஹோட்டல்ஸில் எப்படி இந்த மசாலா பரிமாறுவாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூரி மசாலில் அந்த மசாலா சாப்பிட்றப்ப வெங்காயம் சேர்க்கலைங்கிறதே தெரியாது. அதோட கேரட்டு பட்டாணிலாம் சேர்க்குறப்ப லேசாக அந்த லெமன் ஜூஸ்னால ஒரு புளிப்புத்தன்மை ரொம்ப நல்லா இருக்குங்க. அவசியம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் மசால் தோசைக்கு இந்த மசாலா எடுத்து வச்சுட்டேன். இந்த பூரி ஒன்றை பிரித்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பூரியில் மசாலாவை எடுத்து சாப்பிட்றப்ப நீங்களே வெங்காயம் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் தாங்க தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்காமல் ஒரு பொரியலாக எடுத்து வச்சோம் பார்த்திங்களா. நல்லா தோசை தவாவில் நல்லா பெரிய தோசை ஒன்று ரோஸ்ட்டாக வரா மாதிரி மாவை நல்லா பெருசாக நம்ம இழுத்து போட்டு கொடுங்க. நல்லா 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ வெண்ணெயோ எது வேணால் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நெய்லாம் சேர்த்தா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி, காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் புளி, உப்பு, கொஞ்சமாக நான் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து இதில் கூட நான் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காமல் ஒரு தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் பச்சையாக. அந்த சட்னியை இந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கேரட்டு பட்டாணி போட்டு பொரியல் ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மசாலான்னு ஒன்று செஞ்சோம். அதுலேயே நம்ம 2 டிஃபன் ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா. அதனால் எப்போதுமே நம்ம ஒரு சைட் டிஷ் பண்ணோம் அப்படின்னா அதை எந்த விதத்துலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிட்டா நமக்கு வேலையும் சுலபமாக இருக்குங்க. டேஸ்ட்டான டிஃபன் ரெசிபி செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.